சார் வணக்கம். ஐயா வணக்கம். சார், இந்த கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 55 பேர் இந்த விஷச்சாராயில் குடித்து இறந்துருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா, அது 3 வருஷமாக அங்கே அந்த ஊரில் அந்த குடிசையில் விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க, இந்த ஊர்க்காரங்களே சொல்கிறாங்க. சரி. 3 வருஷமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரி. ஆனால் அந்த விற்கிறவங்க 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி. மீதி ஏதோ அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதான் கலெக்டரை மாற்றிருக்காங்க, டிஎஸ்பியை மாற்றிருக்காங்க, லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாற்றிருக்காங்க. அது ஒரு அதெல்லாம் வேஸ்ட்டு, மாற்றுறது வேஸ்ட்டு. அதுக்காக சிஎம் வந்து ஊருக்கு ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய்கிட்டு இருக்க முடியாது சாராயம் விற்கிறவங்களை பிடிக்க. ஓகே. இதை பார்க்குறதே அந்த காவல்துறை தான் கண்காணிக்கணும். ஓகே. கண்காணித்து பிடிக்கணும். கண்காணிக்கல அவங்கள பூரா ஏஆருக்கு தான் அந்த ஸ்டேஷனில் ஃபுல்லாக மாற்றணும். இவங்களை சஸ்பெண்ட் பண்ணாலும் டெர்மிட் பண்ணாலும் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வேலைக்கு சேர்ந்துருவாங்க. ஏஆருக்கு மாற்றுறது தான் அது யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. டிஜிபி தான் மாற்றணும் ஏஆருக்கு. இல்லை சார், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, ஒரு நீதிமன்றம் பக்கத்தில் இருக்குது, ஒரு தாசில்தார் பக்கத்தில் இருக்குது. இதை ஒரு போலீஸ் அதிகாரிகள் லோக்கல் போலீஸ் கண்டுக்கல தெரியலன்னா நம்புற மாதிரி இருக்கா? இல்லை, அவங்கள மீறி ஒன்றும் செய்ய முடியாது. காவல்துறை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டர். இது முக்கிய காரணம், மூல காரணம் காவல்துறை தான். காவல்துறை தான். ஆனால் அரசியல்வாதின்னு சொல்கிறாங்க கட்சிக்காரங்க இல்லக்கா, மீதி கட்சிக்காரங்க திமுக மேலே அரசியலுடைய அழுத்தம் இருந்தாலும் ஒரு அரசு அதிகாரி, போலீஸ் அதிகாரி ஒரு சிக்கல், ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் உண்டாயிடுச்சுல்ல. ஒரு 55 பேர் அதெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. காவல்துறை மட்டும் நினைக்காது. அது எம்ஜிஆர் காலத்தோட போச்சு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதெல்லாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. பாமர மக்கள் அதெல்லாம் அவங்க நினைக்கவே மாட்டான். பாடி எங்கேயாவது கிடந்தா தூர இழுத்து போட்டு உட்காந்துருப்பாங்க. பாடி வருதுன்னு வண்டி வந்தால் ஏற்றி விடுவாங்க. அவங்களா இறக்க குணமே இருக்காதியா. நம்ம வீட்லேயே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலே அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. இதை சிஎம்மா ஊருக்கு போக முடியும் சாராயம் எங்கே விற்காங்கன்னு. அது என்ன செய்யணும், ஃபுல்லாக அந்த ஸ்டேஷனில் ஃபுல்லாக ஏஆருக்கு மாற்றணும். ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஏஆருக்கு மாற்றினா தமிழ்நாடு ஊரா பயப்படுவான் காவல்துறை. ஏஆருக்கு மாற்றினா அது பனிஷ்மெண்ட்டு. ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஏஆர்னு எழுதிடணும் டிஜிபி. எழுதிட்டா தமிழ்நாட்டில் எந்த தப்பு நடக்கலையா. நான் 1980 ஒரு 2 போலீஸையும் ஒரு எஸ்ஐயும் ஏஆருக்கு மாற்றினேன் ஆலங்குளத்தில். அப்போ ராஜசேகர் நாயர் டிஜிபியாக இருந்தார். அவர்கிட்ட நான் வந்து பெட்டிஷன் கொடுத்தேன். ஒரு பொம்பளை பிள்ளையை ரொம்ப கேவலமாக பேசினாங்க, ஒரு தாழ்த்தப்பட்டவர். அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து தான் இங்கே கொடுத்தேன். உடனே ஆர்டர் போட்டார். அப்போ எம்ஜிஆர் ஆட்சி, கேகே சார் மினிஸ்டர், கேகே செட்டிலாம் போனாங்க. டிஜிபி போட்ட ஆர்டரை மினிஸ்டரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. சிஎம்ஏ மாற்ற முடியாது, திருப்பி அவர் எழுத முடியாது. அந்த ஸ்டேஷனில் ஃபுல்லாக ஏஆருக்கு மாற்றினா தமிழ்நாடு பூரா ஒழுங்காக வேலை நடக்கும் காவல்துறை. இல்லை சார், இருந்தாலும் லோக்கல் போலீஸ் வந்து அவங்கள திருத்தவே முடியாதியா. கடவுள் என்ன மனசாட்சி அவங்ககிட்ட இருக்காதியா. அவங்ககிட்ட இருக்காதியா. நான் அவங்களோட ரொம்ப பழகிருக்கேன். அவங்ககிட்ட இருக்காதியா. கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் வித்தவர் கண்ணுக்குட்டி என்ற தாமோதரன். அவங்க மேலே 80 கேஸ் இருக்கு. ஆமாம் ஐயா, கொலை செஞ்சவன் 7 கொலை 9 கொலை இருக்கான். அவனே வெளியே தான் அழைதான். சாதாரண கேஸுக்காரனுக்கு, பெட்டி கேஸுக்காரனுக்கு வாய்தா மாதம் 2 வாய்தா வருது. அவங்களுக்கு வாய்தாவே வரமாட்டேங்க. இந்த பையில எடுத்து வச்சுருவாங்க உங்களுக்கு கோர்ட்டில். வாய்தாவே வர்றதில்ல. அதான் அவங்களுக்கு குளர் வெட்டு தொடர்ந்து. அதான் இந்த மாதிரி தப்பு திருப்பி திருப்பி கொலை நடக்க. ஒரு வாய்தா வந்து அவனுக்கு தண்டனை, சாட்சி இருந்தால் தண்டனை கொடுக்கணும், சாட்சி இல்லைன்னா விடுதலை பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும். ஒவ்வொருத்த மேலே 80 கேஸ் 70 கேஸ் இருக்குங்க அந்த ஊரில் பிடிச்ச மேலே. ஆமாம், அந்த 80 கேஸ் 70 கேஸ் தண்டனை கொடுத்துருந்தா உள்ளே தானே இருப்பான், பாதுகாப்பாக இருக்கும். அவனை ஜாமீனில் எடுக்கிறது யார் இருக்கா? அவங்க பணம் கொடுக்க போய் தானே எடுத்து விடுதாங்க. வக்கீல் வந்து யாருக்கும் எடுப்பாங்க, நல்லவனுக்கும் எடுப்பான், கெட்டவனுக்கும் எடுப்பான். வக்கீல் தொழில் அது. அவங்கள குறை சொல்ல முடியாது. ஃபுல்லாக அந்த ஸ்டேஷனில் ஃபுல்லாக ஏஆருக்கு மாற்றினா தமிழ்நாடு ஊரம் பயப்படுவாங்க சிஎம்க்கு. சிஎம்க்கு தெரியும், சிஎம்க்கு தெரியாமல் இருக்காது, அவருக்கு தெரியாத விஷயம் இருக்காது. இருந்தாலும் அந்த சஸ்பெண்ட் பண்ணுறதோ டெர்மிட் பண்ணுறதோ வேஸ்ட். திருப்பி வேலைக்கு 1 வருஷம் கழிச்சு வந்துடுவோம், பணத்தோடு வந்துடுவோம், சம்பளத்தோடு வந்துடுவாங்க. கோர்ட்டில் ஆர்டர், பழைய ஆளுகள்லாம் இறங்கியிருக்காங்க. இதே மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. சஸ்பெண்ட் ஆகி கோர்ட்டில் சம்பளத்தோட ஜட்ஜி இறக்கிடுவார் இந்த பழைய நகலை. சரி, அது விடுங்க சார். போலீஸுக்கு ஒரு மனசாட்சி இருக்காதியா. போலீஸு வருவாய்த்துறையில் மனசாட்சி இருக்காதியா.
உங்கள் பிள்ளைகளே வருவாய்த்துறையிலையோ போலீஸ்லையோ போனால் அந்த மனச்சாட்சி துண்டை எடுத்து வச்சுருவாங்க, அவன் டப்பாக்குள்ள வச்சு மூடி வச்சுருவாங்க. ஏன் 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 அப்படி அந்த ஆகிடுறாங்க? தொழில் அப்படியா? லஞ்சம் லஞ்சம் அதெல்லாம் அது ஒன்றும் பணத்துக்கு தானே அவங்க பண்றாங்க. ஒவ்வொரு அதிகாரியும் அரசு ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வயசு 70, நான் 20 ஐஏஎஸ் வேலை பார்த்துருக்கேன். ம், அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதுயா. தேவையில்லாமல் அவங்கள நோண்டினா ம், ஏதாவது செய்வாயா, தேவையில்லாமல் செய்வாங்கய்யா. அவங்கள திருத்தவே முடியாதுயா. வருவாய்த்துறையிலையும் சர்வே டிபார்ட்மெண்ட்லையும் ம், எந்த மந்திரி மோடியே இங்கே வந்தால் கூட அவங்க மோடியால் திருத்த முடியாதுயா தமிழ்நாட்டில். ம், ம், மீதி ஸ்டேட்டை பற்றி நமக்கு தெரியாது. ம், இவங்களை திருத்தவே முடியாதுயா. மணல் ஆற்றுல கொள்ளடிக்கிறது பூரா தாசில்தாரே மைன்ஸ் ஏடி தானையா, ம். லட்சக்கணக்கா ஒவ்வொருத்த கோடீஸ்வரன்யா. கோயம்புத்தூரில் மில்லு வச்சிருக்கிற பூரா வண்டிக்கு பெட்ரோல் இல்லாமல் உட்காந்துருக்கான். ம். இவங்கெல்லாம் கண்டசா கார் வச்சுருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்கே மெட்ராஸில் ஒரு விஏஓ 4 கார் வச்சுருக்கான் பள்ளிக்கரணையில். ஐயோ 4 கார் யாரையா வச்சுருக்க முடியும்? ஒரு ஐஏஎஸ் வாங்க முடியுமா? ஒரு விஏஓவுக்கு வர்ற வருமானம் ஒரு ஐஏஎஸ் கிடையாது. காஞ்சிபுரத்துலேயும் விருதுநகர்லையும் தான் ஐஏஎஸ் டிஆர்ஓவுக்கு பணம் என்ஓசி கிடைக்கும், ம், கொடுப்பாங்க. 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பாங்க. இந்த 2 ஸ்டேட்டுக்கு 2 மாவட்டத்துக்கு கொஞ்சம் டிமாண்ட். அங்கே ஃபயர் ஹவுஸ் 1400 ஃபயர் ஹவுஸ் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு ரிலீவிங் வரும், ம், ரிலீவ் பண்ணுவாங்க. ம். பண்ணும்போது டிஆர்ஓக்கு பணம் என்ன, அதெல்லாம் ஒன்று இவங்களை திருத்தவே முடியாதுயா. மக்கள் வருஷம் 100 200 அப்படி இறந்து மாண்டுட்டே தான் போகணுங்கிறீங்களா? அதுக்கு வழி இல்லை. நம்ம தான் அறிவோடு இருந்துக்கணும். சிஎம்ஓ பிரதமரோ அதிகாரிகளோ குறை சொல்லி வேஸ்ட்டு. பொதுமக்கள் அறிவோடு இருந்துக்கிட்டா தான் தமிழ்நாட்டில் பிழைக்க முடியும். இங்கே மேக்சிமம் எம்ஜிஆருக்கு பிறகு ஜாதி அரசியல் தான் மேக்சிமம் நடக்கு. அந்தந்த ஜாதிக்காரன் எவன் இருக்கானோ அதுக்கு தான் சீட்டும் தாராங்க எந்த கட்சியிலையும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ விருதுநகரில் 3 தடவை ஜெயிச்சிருக்காரு காங்கிரஸ் எம்எல்ஏ. அவர் ஜாதி ஓட்டு தான், ஒத்த ஓட்டு செதறாது. நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். ஒத்த ஓட்டு செதறாதியா. அங்கே ஒரு தேவரை பிஜேபியில் நிறுத்தியிருந்தா இன்னைக்கு 1.5 லட்சம் ஓட்டில் எம்பி ஆயிருப்பதியா. அண்ணாமலைஜி கேட்கல, நிறுத்தின பிறகு எனக்கு தெரியும். அங்கே ஒரு தேவரை ஒரு மாடு மேய்க்கிறவன் நிறுத்தினா கூட ஜெயிப்பேன் 1.5 லட்சம் ஓட்டில். ராதிகாவும் சரத்குமார் அங்கே யாருக்கே தெரியும். அவங்க கம்யூனிட்டி அங்கே ஜாஸ்தி எல்லாம் கிடையாது. இவர் ஒரு விருதுநகர்ல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நாயுடு, தேவர்மார்கள், இவங்க நாடார்மார்கள் நிறைய பேர் இருக்காங்கய்யா. புரியாதே, இவர் ஒரு ஜாதி அவர் ஒரு ஜாதியா. அவங்க பேசுவாங்க கிராமத்தில் கரெக்டாக பேசுவாங்க. இப்போ விஜயகாந்த் மகனே 4000 ஓட்டில் அவர் ஜெயிச்சதாக தானே சொல்லிடுறாங்க. அதுக்கு ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நமக்கு புள்ளி வரமாக தெரியாது. ஏன்னா நாட்டையெல்லாம் திருத்தணுங்கிறது எந்த மந்திரி வந்தாலும் நடக்காது. அவங்களா மனச்சாட்சி பொதுவாக அதிகாரிகள் நடந்துக்கிட்டா தான். நல்ல முறையில் நேர்மையான அதிகாரிகள் நடந்தால் அவர் குழந்தை குட்டி நல்லா இருக்கும். இல்லைன்னா நாசமாக போயிடும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நான் கடவுள் கிடையாது, என் வாக்கு பழிக்கும்னு நான் சொல்லலை. என்ன நேர்மையான அதிகாரியா பார்க்கறது ரொம்ப கஷ்டம்யா. என்ன நான் 20 ஐஏஎஸ் வேலை பார்த்துருக்கேன், 20 டிஆர்ஓ வேலை பார்த்துருக்கேன் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் மவுண்ட் ரோட்டில். நான் எல்லா விவரம் தெரியும், பேர் சொல்லவும் தெரியும். அது அசிங்கமாக போயிடும். சரி சார், நேர்மையான அதிகாரியை பார்க்கறது கஷ்டம்யா. ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ பார்க்க முடியாதுயா இன்னுமே தமிழ்நாட்டில். இவங்களெல்லாம் டெல்லியில் போட்டு பீகாரில் போட்டு பீகாரில் உள்ளவனை இங்கே போடணும். அந்த சட்டத்தை மோடி பாஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. நீ பார்லிமெண்ட் கூட்டலையே. இவங்களை கம்ப்ளீட்டாக மாற்றினியா. குஜராத்லேயும் பீகார்லேயும் அங்கே போடணும், காஷ்மீர்லேயும் போடணும். அங்கே இருக்கிறவனை இங்கே போடணும். போட்டால் ஓரளவு நடக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் 2 பேரையும் மாற்றணும். இந்த ஸ்டேட் வாரியாக பரீட்சை எழுதும்போது மார்க் எடுத்ததை பற்றி போடுறாங்கல்ல, அந்த சட்டத்தை மாற்றணும். இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களை இருக்கிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரிலாம் நார்த்தில் தான் அவ்வளோ இருக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டில் அவங்க பரீட்சை கம்மியாக எழுதிருந்து அங்கே போட்டுருவாங்க. நல்ல மார்க் எடுத்து நல்லா போட்டால் இங்கே போடுவாங்க. அதில் விஷயம் இருக்குது. அது புள்ளி விவரமாக தெரியல. எனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க, கேட்டு கூட சொல்லலாம். என்ன கஷ்டம்யா. அவங்க நல்லவங்களே பார்க்க முடியாது. அரசு அதிகாரிகளை நம்ப முடியாது. மக்களாகவே மக்களாக திருந்தணும்.
மக்களாவே தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கணும். அமைச்சுக்கணும். மந்திரி காப்பாற்றுவார், கவுன்சிலர் காப்பாற்றுவார், முதலமைச்சர் கம்பத்தில் என்ன கூட காப்பாற்றுவார், அதில் வேஸ்ட்டு. அவங்க காப்பாற்றிக்கிட்டா போதும். அப்போ தான் அவன் உயிர் வாழ முடியும். ஓகே சார், ஓகே சார், நன்றி. நம்ம நேர்மையாக இருக்கணும், மக்களும் நேர்மையாக இருக்கணும். நம்ம விசச்சாராயம், கள்ளச்சாராயமும் ஒயின் ஷாப் அவன் விற்பான். நமக்கு என்னையா விற்கிறது? நான் 25 வருஷம் ஆச்சு சீரட்டு தண்ணி விட்டு. நான் ஒரு காலத்தில் அடித்தேன் சீரட்டு 3 வாய்ட்டு ஃபில்டர் வில்ஸ் அடிப்பேன். இப்போ 23 வருஷமாக நான் அடிக்க மாட்டேன். எதுக்காக அடிக்கலைன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையனை பத்திருக்கோம், இவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், நமக்கு மரியாதை இருக்காதுங்கிறதுக்காக விட்டுட்டேன். அந்த வாடையே எனக்கு ஆகாதுயா. அன்னைக்கு குடித்தவன் பக்கத்தில் இருக்க மாட்டேன். சீரட்டு புகை வந்தாலும் ஆகாது, உங்களுக்கு ஆகாது, நீங்களும் எந்த பழக்கம் இல்லாதால் தான். ஆனால் அதிகாரிகளை நம்ப முடியாது, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நல்லது செய்யக்கூடிய அதிகாரிகள் பார்க்க முடியாதுயா தமிழ்நாட்டில். இந்த சிஎம் என்ன செய்வார் பாவம்? இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்தந்த இலாக்கா மினிஸ்டர் என்ன செய்வான்? இலாக்கா சொல்லி ஒரு தலையாரி காப்பானாயா? ஒரு தலையார்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு தாசில்தார்கிட்ட ஒரு மேட்ரு ஒரு மந்திரி சொன்னால் காப்பானா? கேட்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்து தானே உட்காந்துருக்கோம். எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு போகும்போது ஜேபிஆர் வீட்டுக்கெல்லாம் நான் போவேன். ஜேபிஆர் வீட்டில் சாப்பிடுவேன். ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் கலிங்கப்பட்டிக்கார் இருந்தார், அவர் கூட போய் சாப்பிடுவேன். இன்றைக்கி ஜேபிஆர் காலத்தில் எனக்கு வருஷத்துக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. இல்லாதவங்களுக்கு தான் சேர்த்து விடுவேன். எங்களுக்கு தேடி வந்தால் சேர்த்து விடுவேன். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. பைசாலாம் நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை, செய்ய மாட்டேங்க. எல்லா ஐஏஎஸ் பெரிய கௌரவமாக இருப்பாங்கயா. ரிட்டையர்ட் ஆன பிறகு ஊரில் வேப்ப மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாங்க. புளிய மரத்துக்கடை வேப்ப மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க. கம்மா இருக்கும் கிராமங்களில். என்ன எத்தனை பேர் அனாதை இல்லத்தில் இருக்கான் விஐபியா? ஒரு டிஎஸ்பி 9 மாடி பில்டிங் இபியில் மவுண்ட் ரோட்லேருந்து 9வது மாடிலேருந்து குதிச்சு செத்து போகலாம். அவர் பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்கே, சுகரா பிரச்சனை. அன்னைக்கு தினத்தை அந்த ரோட்டில் வரும்போது பார்த்தேன். ரொம்ப அதிகாரியெல்லாம் அனாதை இல்லத்தில் இருக்காங்க. மாதம் 40,000 30,000 ஈஸியாக ரோட்டில். அவங்க நல்லது செய்ய முடியாது. அவங்களால நல்லது செய்யணும்னு அவங்க பதவி பிரமாணம் பண்ணலையா? சரி, மக்கள் தான் தெரிஞ்சணும். மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், நன்றி சார். ஆமாம், வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.